இலங்கையில் நீண்ட காலமாகவே நடைமுறையில் இருக்கிற வாகன இறக்குமதிக்கான தடை எப்போ நீக்கப்படும் என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் இருக்கு. அந்த வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் இந்த நாட்களில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருது. அந்த தடை எப்போ நீக்கப்பட இருக்கு, இந்த தடை நீக்கப்படுமா இருந்தால் எப்படியான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும், இதில் இருக்கிற சிக்கல்கள் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கோவிட் நிலைமைக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக 2020ஆம் ஆண்டில் இந்த வாகன இறக்குமதிக்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த தடை இருக்கும். அதுக்கு பிறகு உடனடியாகவே இந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும், வழமை மாதிரி வாகனங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்லி அரசாங்கத்தால் அந்த காலப்பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் 4 வருஷமாகியும் கூட அந்த தடை இதுவரைக்கும் நீக்கப்படாமல் இருக்கு. வாகன இறக்குமதி இதுவரைக்கும் நடைமுறை சாத்தியமாகாமல் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட சட்டவிரோதமான முறையில் சில அரசு அதிகாரிகளோட உதவியோட வாகனம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த குறுகிய காலத்துக்குள்ள மட்டும் 700 கோடி ரூபாய் பெறுமதியான 112 வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தடைக்கு மத்தியிலையும் இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதை நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை சிலர் வாங்கி இருக்க முடியும். அப்படி வாங்கி அந்த வாகனங்களை யாராவது பயன்படுத்துகிற பட்சத்தில் அதை அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கைகள், முயற்சிகள் இப்போ தீவிரமாக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த தடையை அரசாங்கம் ஏன் குறுகிய காலத்துக்குள்ள நீக்க வேண்டியிருக்கு என்ற கேள்விக்கான பதிலை 3 விதமாக பார்க்கலாம். முதலாவது விஷயம், ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதி, செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டியிருக்கு. அப்போ இந்த வாகன இறக்குமதிக்கான தடை விரைவிலேயே நீக்கப்படுமா இருந்தால் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு அரசாங்கம் அதை தேர்தல் பிரசாரமாக பயன்படுத்த முடியும். எங்களோட அரசாங்கத்தின் கீழே வளம மாதிரி நாட்டோட நிலைமையை கொண்டு வந்திருக்கிறோம், நாடு மீண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு தேர்தல் பரப்புரையை இலங்கை அரசாங்கம் செய்ய முடியும். தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும் தேர்தலுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்த முடியும். தேர்தலை இலக்காக கொண்டு இந்த வாகன இறக்குமதி தடை விரைவிலேயே நீக்கப்பட இருக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக போகுது. இந்த தடை எப்போ நீக்கப்படும் என்ற கேள்வி யாருக்காவது இருக்குமா இருந்தால், வார வருஷ ஆரம்பத்துக்குள்ள இந்த குறுகிய காலப்பகுதிக்குள்ள வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உருவாகும், 100% உருவாகும். ஆனால் அது எந்த விதமான வாகனங்கள் என்றதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. நான் சொல்ல வந்த 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கையிட வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைவடைஞ்சிருந்தது. வெளிநாட்டு நாணய கையிருப்புக்கு பற்றாக்குறை இருக்கு. வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கும் போது இது சவாலான விஷயமா இலங்கைக்கு மாறும் என்ற காரணத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த தடை இதுவரைக்கும் தொடர்ச்சியாகவே நீடிக்கப்பட்டு வந்திருக்கு 4 வருஷ காலத்துக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கத்தோட வெளிநாட்டு நாணய கையிருப்புன்றது 431 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்றதா இருந்தால் 4951 மில்லியன் அமெரிக்க டாலராக இலங்கை அரசாங்கத்தோட நாணய கையிருப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ அரசாங்கத்தினுடைய வருமானமும் அதிகரிச்சிருக்கு, வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரிச்சிருக்கு. இதனால வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் அது அவ்வளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது வாகன இறக்குமதி தடை நீக்கப்படலாம் என்றதுக்கான 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு சொன்னா, IMF நிபந்தனை. IMF நிபந்தனை விதிக்கப்படுறதுக்கு முதல்லையே வாகன இறக்குமதிக்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு வகையில் IMF நிபந்தனை சொல்லியே பார்க்கலாம். ஆனால் இந்த இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட இருக்கிறதுக்கும் IMF நிபந்தனையும் ஒரு வகையில் காரணம். என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் இதுக்காக டாலரை செலவிட வேண்டி இருக்கும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்படும் இருந்தா. ஆனால் அதே நேரத்தில் IMF விதிச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய வரி வருமானத்தை அதிகரிக்கணும்ன்றது. இதுக்காக கடந்த காலங்களில் பல வகைகளையும் புதிய புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் கூட இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிற வருமான இலக்கு அடைய முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ வாகன இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் அதன் மூலமா அதிகமான வரி வருமானத்தை இலங்கை அரசாங்கம் ஈட்டிக்கொள்ள முடியும். வெறும் 800 மில்லியன் அமெரிக்க டாலரை மட்டும் இதுக்காக செலவிட வேண்டியிருக்கும் என்று சொல்லி இப்போ கணக்கிடப்பட்டிருக்கு. 800 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டாலும், வெளிநாட்டு நாணய கையிருப்பு செலவிடப்பட்டாலும், ஒரு வகையில் அது செலவானாலும் கூட இதன் மூலமா ரூபாயில் கிடைக்கிற வரி வருமானம்ன்றது அதிகரிக்கும். 800 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டு 340 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 காரணங்களையும் அடிப்படையாக வச்சு வார வருஷ ஆரம்பத்துக்குள்ள இந்த வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு.
இது சம்பந்தமா ஆராய்றதுக்காக ஒரு விசேடமான குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்லா பற்றிய சில நாட்களுக்கு முதல்ல கூட அறிவிச்சிருந்தாரு. இந்த குழு தங்களோட பரிந்துரைகள் என்னன்ற சம்பந்தமான அறிக்கையை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு சில வாரங்களுக்குள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிட்ட கையளிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற ரீதியில கடைசி இறுதி தீர்மானத்தை எடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்பட இருக்கு. ஆனா இந்த குழு எப்படியான தீர்மானத்தை எடுக்க போகுதுன்றது இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பவே 1000 வாகனங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. 750 வேன்களையும் 250 பஸ்களையும் சுற்றுலாத்துறைக்காக சொல்லி இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பிறகு சந்தையில் இருக்கிற வேன்களோட விலை குறைவடைஞ்சிருக்கிறதா கூட சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. யாராவது வாகனங்களை வாங்குற ஐடியா இருக்குமா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்றது சரியானதா இருக்கும். என்ன சொன்னா கார்கள்ட மோட்டார் பைக் அது மாதிரி வேன்களோட விலைகள் சடுதியா இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள குறையறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமா உருவாக போகுது. இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த குழு எடுக்க போற தீர்மானம் சம்பந்தமா தான் பல விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னு சொன்னா வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களோட பணத்தை பயன்படுத்தி கொண்டு எலக்ட்ரானிக் கார்களை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு தோல்வியில முடிஞ்ச திட்டம் என்று சொல்லி சொல்லலாம். ஏன்னு சொன்னா குறைஞ்ச பெறுமதி 2 கோடி ரூபாய் ஒரு எலக்ட்ரானிக் காரை இலங்கைக்கு இறக்குமதி செய்யறதா இருந்தா, இதனால வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்த அளவு பெரிய தொகையை செலவழிச்சு காரை இறக்குமதி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரியான நடைமுறை சாத்தியம் இல்லாத தீர்மானங்களை இந்த குழு எடுக்க முடியும் என்ற விமர்சனம் வாகன இறக்குமதியாளர்களால இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா வாகன இறக்குமதி தடையை நீக்கிறது சம்பந்தம் ஆராயறதுக்காக நியமிக்கப்பட்ட குழுவுல தங்களையும் உள்ளடக்க சொல்லி வாகன இறக்குமதியாளர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு இதுவரைக்கும் சாதகமான ஒரு பதில இலங்கை அரசாங்கம் கொடுக்காம இருக்கு. என்று சொன்ன இந்த வாகன இறக்குமதியாளர்கள் உள்ளடக்காம 5 அமைச்சர்களும் சில அரசு அதிகாரிகளையும் உள்ளடக்கிதான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு. வாகன இறக்குமதியாளர்கள் தான் இதோட நேரடியா சம்பந்தப்பட்ட தரப்பு. அப்ப இதை வெற்றிகரமா எப்படி நடைமுறை சாத்தியமான விதத்தில் முன்னெடுக்கலாம் என்றது சம்பந்தமான சில பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களால் முன்வைக்க முடியும் என்ற கருத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சார்பாக அதில் தலைவரும் செயலாளரும் முன்வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா வங்கிகளில் இருக்கிற வெளிநாட்டு நாணய கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதை முன்னெடுக்க முடியும் என்ற திட்டத்தை கூட அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 2500 வாகன இறக்குமதியாளர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சிலர் வெளிநாட்டு நாணயத்தை டொலர் கையிருப்பை டொலரை அதிக அளவில் பதுக்கி வச்சிருக்கிறதா கூட தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்ப வங்கிகள் மூலமா இந்த வெளிநாட்டு நாணயத்தை பயன்படுத்தாம எப்படி பதுக்கி வச்சிருக்கிற டொலரை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் ஒரு ஆலோசனை கூட தங்கள்கிட்ட இருக்கிறதாவும் இந்த வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சார்பா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆலோசனை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு வாகனங்களை ஏற்றுமதி செய்யற நிறுவனங்கள்ட்ட இருந்து இந்த இறக்குமதியாளர்கள் இலங்கையில் இருக்கிற இறக்குமதியாளர்கள் கடன் அடிப்படையில் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றது ஒரு விஷயம். அடுத்தது தங்களை வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் மூலமாவோ இல்லாட்டி வர்த்தக பங்குதாரர்கள் மூலமாவோ டொலரை பெற்றுக்கொண்டு இலங்கையில் இருக்கிற டொலர் கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில வாகன இறக்குமதியை முன்னெடுக்கலாம் என்ற மாதிரியான ஆலோசனைகளை கூட அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆலோசனைகளை கேட்கறதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாரா இல்லை என்றதை தான் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியுது. இதே நேரம் 2 தரப்பு மோதலா கூட இது உருவாகி இருக்கு. என்று சொன்னா இலங்கைக்கு இறக்குமதி செய்யற வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படுது, புதிய வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படுது. ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற 80 தொடக்கம் 85% வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்கள். மற்றது மட்டும்தான் புதிய வாகனங்கள். புது வாகனங்களை எல்லாராலையும் வாங்க முடியாது. இதனால தான் அதிகமான வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது. அதே நேரம் இந்த 80 தொடக்கம் 85% இருக்கிற பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்கள்ல 90 தொடக்கம் 95% ஜப்பான்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. என்று சொன்னா அதிகமான மக்கள் வாங்குறதும் ஜப்பான்ல இருக்கிற வாகனம், ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட இல்லாட்டி பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மக்கள்கிட்ட நன்மதிப்பும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு உத்தரவாதமும் இருக்கு. இது ஒரு தரமான வாகனம் என்ற நம்பிக்கையும் கூட பலர் மத்தியில் இருக்கு. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பான்ல இருந்து இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு ஒரு சாதகமான சூழல் கூட உருவாகி இருக்கு. ஜப்பானுக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி 20% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஜப்பான் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட ஒரு தடுமாற்றமான நிலைமை இப்போ உருவாகி இருக்கு. அதிகாரிகள் நேரடியாக தலையீடு செஞ்சு ஜப்பான் நாணயத்தில் என்ற
பெறுமதியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான முயற்சிகள் கூட இந்த நாட்களில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்போ இலங்கைக்கு ஜப்பான்ல இருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருக்கு. இதுல இலங்கை அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, வளம மாதிரி தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்மானம் முடிவு எடுக்கப்படலாம் என்ற விமர்சனம் இப்பவே முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா புதிய வாகனங்களை இறக்குமதி செய்கிற இறக்குமதியாளர்கள் முன்வைக்கிற வாதம் என்னன்னு சொன்னா, பழைய வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் என்றதால அதிகமான எரிபொருள் அதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கும். உதிரி பாகங்கள் சம்பந்தமா சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு பதிலா புதிய வாகனங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு அனுமதி கொடுக்கப்படணும் என்ற கோரிக்கை ஒரு தரப்பால முன்வைக்கப்பட்டு வருது. ஆனா இதுல நடைமுறை சாத்தியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அதிகமானவர்களால இலகுவா வாங்கக்கூடியது பழைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மட்டும்தான். புதிய வாகனங்களை எல்லாராலையும் வாங்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயம். வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்படுமா இருந்தால் விலைகள் சடுதியா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப வாகனங்களோட விலையை தீர்மானிக்கிறது இறக்குமதியாளர்கள் கிடையாது, வாகனங்களோட உரிமையாளர்களால் தான் விலைகள் தீர்மானிக்கப்படுது. டபுள் மடங்கா விலைகள் அதிகரிச்சிருக்கிறத நீங்க கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த திட்டத்தை இலங்கை அரசாங்கம் எப்படி முன்னெடுக்க போகுதுன்றதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் எடுக்குமா, இல்லாட்டி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மாதிரியான ஒரு தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் எடுக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.